அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, 2025 டு 2026 ஆண்டிற்கான புதிய ஜிடிஎஸ் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 32,500 ப்ளஸ் வேக்கன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. இந்த 32,000 வேக்கன்சியுமே நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. அதாவது பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங். இந்த 3 விதமான போஸ்டிங்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. இந்த வருஷத்துக்கான முதல் அரசு வேலையாக இந்த மாதமே நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 32,500 ப்ளஸ் வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, என்னென்ன போஸ்டிங்கு எவ்வளோ வேக்கன்சி பிரித்து கொடுத்துருக்குறாங்க, அதற்கான முழு தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைனாவே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சு அப்ளை பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா, எந்த விதமான எக்ஸாமுமே இல்லாமல் ஈஸியாக வந்து இந்த வேலையை வாங்கிட முடியுன்றதுக்காக தான் நிறைய பேர் இந்த வேலையை வந்து அப்ளை பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து 480 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது, 490 மார்க் எடுத்தவங்களுக்கும் கிடைக்காம போயிருக்குது. சரிங்களா? ஒரு சில பேருக்கு 380, 400 மார்க், 430, 450 எடுத்தவங்களுக்கும் கிடைச்சிருக்குது. ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சூஸ் பண்ணுற இடத்தை பொறுத்து அமையும். அதே மாதிரி அவங்க என்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணுறாங்கன்றத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பற்றின அப்டேட். ஓகேங்களா? ஸோ மெயினாக நம்ம வந்து என்னென்ன எவ்வளோ மார்க் எடுத்திருக்கவங்க எந்த மார்க்கை சூஸ் பண்ணணும், நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெளிவாக துல்லியமாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் எப்படி நம்ம ஃபில் பண்ணணும், அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் யாருக்கெல்லாம் முன்னுரிமை, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு அப்டேட்டுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன் ஃபார் த 32,500 போஸ்ட் பிளஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுல மினிமம் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மினிமம் வந்து 10ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாலே போதுமானது அப்படின்றதையும் தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதில் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஆர்கனைசேஷன் இந்த வேலைவாய்ப்பானது இந்தியா போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அங்கிருந்து தான் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன போஸ்டிங்க்கெலாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகமாகவே இருக்கும் இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறது வந்து ஜிடிஎஸ், அதாவது ஜிடிஎஸ்னா கிராமின் டக் சேவக். இந்த கிராமின் டக் சேவக் போஸ்டிங்கோட மீனிங் என்னன்னா, இப்போ வந்து வீடு வீடா போஸ்ட்மேன் வந்து கொரியர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இந்த லெட்டர் உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்துட்டு உங்கள் லெட்டரை வந்து கொடுத்துட்டு போவாங்க இல்லையா? இல்லை ஏதாச்சும் ஒரு பார்சல் வந்தாலும் இந்த மாதிரி கொடுத்துட்டு போகிறது தான் இந்த கிராமின் டக் சேவக் போஸ்டிங்கு. ஸோ இவருக்கு இந்த வேலை தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பிபிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை என்னன்னா, ஒர்க்கை பேஸ் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க இவருக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு தான் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்குனா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் வந்து மோஸ்ட்லி ஒர்க்கு இவருக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து எந்தெந்த ஊருக்கு வந்து எவ்வளோ போஸ்டிங் வந்திருக்குது அதை பிரித்து கொடுக்க வேண்டிய வேலைகள் இவர் தான். ஸோ இவருடைய வேலை இப்படி தான் இருக்கும். அடுத்தது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை என்னவா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இவருடைய வேலை பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இல்லாத நேரத்துல இவர் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரா செயல்படுவாரு. அவர் தான் அவருடைய வேலையை எல்லாமே செய்வாரு. ஒருவேளை வந்து கிராமின் டெக்ஸ்வேக் இல்ல, ஒருவேளை மெடிக்கல் லீவோ ஏதாச்சும் ஒரு ரீசனால வெளியே போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு பதிலாக இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் போஸ்ட் எல்லாமே டெலிவர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதனால ஒவ்வொரு போஸ்டிங்கும் என்னென்ன போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போறோம். இப்போ எவ்வளவு மார்க் எடுத்திருக்கவங்க எந்த மார்க்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கிறவங்க கிராமின் டக் சேவக் போஸ்டிங்கை நீங்க சூஸ் பண்ணுங்க. அதுவும் எவ்வளவு மார்க் இருந்து இருக்கிறவங்கன்னா ஜஸ்ட் மார்க்ல இருந்து 470 மார்க் இருக்கிறவங்க அனைவருமே இந்த கிராமின் டக் சேவக் போஸ்டிங்கை நீங்க சூஸ் பண்ணுங்க. ஸோ இல்லை எனக்கு வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் வேணும், அதுவும் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தான் வேணும், ரெண்டுல எது கிடைச்சாதான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 470ல இருந்து 480 490 இந்த மார்க்ல இருக்கிறவங்க மட்டும்தான் நீங்க இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கும் விண்ணப்பிக்கணும். சரிங்களா? ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இருக்கு. மீதி இருக்கிற எல்லாருமே நீங்க கிராமின் டக் சேவக் போஸ்டிங் மட்டும் நீங்க சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சீங்கன்னாவே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ், அது வந்து பாசிபிலிட்டி இருக்கு. அதுதான் ஓகேங்களா? ஸோ இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா டோட்டலாக நமக்கு வந்து வேகன்சின்னு பார்த்தோம்னா நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. ஸோ அப்ளிகேஷன் மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம எல்லாருமே ஆன்லைன் பேஸ் பண்ணி தான் பண்ணி ஆகணும். ஆன்லைன்ல தான் நம்ம வந்து அப்ளை பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஹூ கேன் அப்ளை, அதாவது ஆண்கள் பெண்கள் அனைவருமே, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ அடுத்ததான் வந்து மினிமம் ஓகேங்களா சேலரி பர் மந்த் சேலரி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 10,000ல இருந்து 29,000 வரைக்கும் இதற்கு பர் மந்த் சேலரி வந்து கிடைக்குங்க. ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்கான சேலரி தான். இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அலவன்சஸ் ஓகேங்களா, படிக்காசு, ஸோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம போக போக இன்க்ரிமெண்ட் சேலரியாவும் நிறைய கிடைக்கும். கிட்டத்தட்ட 29,000 வரைக்கும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80,000 90,000 வரைக்கும் கூட சேலரி வந்து பர் மந்த்துக்கு கிடைக்கும். அது வந்து 15 வருஷம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவ்வளவு சேலரி வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா? அடுத்தது மினிமம் ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 18 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அதற்கு மேல வந்து பாத்தீங்கன்னாக்கா எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கன்னா நீங்க 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். இல்ல ஓபிசி கேண்டிடேட்ல வரீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அடுத்து ஜென்ரல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரிங்களுக்கு வந்து ஓபிசியில் வர அனைவருக்குமே பிசி எம்பிசி எஸ்சிஏ எஸ்சிஎம் இவங்கெல்லாம் ஓபிசியில் தான் வருவீங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து 100 ரூபா. அதில் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கணும். டெபிட் கார்டு மூலியமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலியமா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கடைசியாக வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க உங்களுக்கு. ஸோ அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை மட்டுமே வச்சு வழங்கக்கூடிய வேலை தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலை. அடுத்ததா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. அதற்கு மேல வந்து டிகிரி டிப்ளமோ ஐடி யூஜி பிஜி மாஸ்டர் டிகிரி எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே நீங்க எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10வது படிச்சிருந்தாலே போதுமானதுங்க. அடுத்தது கடைசியா நம்ம பார்க்க போறது டாக்குமெண்ட். என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருந்தா நீங்க விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய போட்டோ இல்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உங்களுடைய சிக்னேச்சரு, அடுத்தது உங்களுடைய ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஸ்சி எஸ்டி ஓபிசியா இருக்கீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய டிசபிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சர்டிஃபிகேட்டு, அடுத்தது ஏஜ் ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டு, என்ஓசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் ரொம்ப அவசியமானது. இது எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளை பண்றது எப்போ இருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வரக்கூடிய 1ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிச்சு அதுல 27 28ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த டாக்குமெண்ட்லாம் இல்லாதவங்க ரெடி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, வெல்கம்.